வரப்போகும் காலங்கள் மிக கடுமையான காலங்களாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது, கண்ணுக்கு எதிரில் தெரியுது. இந்தியாவினுடைய மொத்த அந்நிய செலாவணி கையிருப்பில் முதல் செலவாக கச்சா எண்ணெயுடைய இறக்குமதியின் மீது தான் நம்ம செய்கிறோம். இரண்டாவது மிகப்பெரிய செலவு அப்படின்ட்டு தங்கத்துடைய இறக்குமதி. இந்த மாதிரியான ஒரு நிலைமை எல்லாரும் கடைபிடித்தால் இந்தியாவில் தங்கம் நம்மளுக்கு தேவையான அளவு கிடைப்பதற்கு சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் நாங்கள் நினைக்கும் போது தங்கம் கிடைக்காது, தங்கம் கொடுத்தோன்னா டிமாண்டாக அதிகமான காசை கொடுத்து பிரீமியமில் காசை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம். Chennai Silks in Mega Summer Sale. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலனி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 2 நாளாக நம்ம பரபரப்பாக நியூஸில் ஒரு பக்கம் அரசியல் பரபரப்பை தாண்டி மோடி அவர்களுடைய பேச்சு தொடர்பான பரபரப்பு இருக்குது சார். தங்க நகைகள் வாங்காதீங்க, அதை குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். இது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் நீங்கள் பயன்பாடு குறைச்சிக்கோங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், ரசாயனத்தோட பயன்பாடு விவசாயத்துக்கு அதை குறைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு பொருட்களை வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதில் குறிப்பாக உங்ககிட்ட தங்கம் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார், தங்கம் வாங்கிக்கிறத குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். எதனால் அப்படி சொல்லியிருக்காரு? அவர் இப்படி சொல்லியிருக்கிறதுனால அது எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சார்? அதாவது முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வரப்போகும் காலங்கள் மிக கடுமையான காலங்களாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது, கண்ணுக்கு எதிரில் தெரியுது. இந்த ஈரானுடைய போர், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய தாக்குதல் பெரிய அளவில் இருக்குங்கிற ஒரு காரணத்தினால நமக்கு பெருமளவில் கச்சா எண்ணெய் ஈரான்லேருந்து வருது, ஈரானை சுற்றியுள்ள நாடுகளிலிருந்து வருகிறது. அதனுடைய வழி ஈரானுடைய அந்த ஹார்முஸ் நீர் வழி தான் நமக்கு வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் மற்ற இடத்துக்கு சுற்றிட்டு வரோம், நம்மளுக்கு கச்சா எண்ணெயுடைய விலை அதிகமான விலையில் கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக் அதிகமாக ஆகும். அப்படின்னா அதனுடைய தேவையை நம்ம இந்தியாவில் குறைக்க முடியாது. தொடர்ந்து இது மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அதிகமான காசு கொடுத்து வாங்க வேண்டிய, டாலர் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நம்மளுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு பெருமளவில் மிக விரைவாக குறைந்து வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பட்சத்தில் இதை எப்படி நம்ம தாங்கிக்க முடியும் அப்படின்னா, இந்தியாவினுடைய மொத்த அந்நிய செலாவணி கையிருப்பில் முதல் செலவாக கச்சா எண்ணெயுடைய இறக்குமதியின் மீது தான் நம்ம செய்கிறோம். இரண்டாவது மிகப்பெரிய செலவு அப்படின்ட்டு தங்கத்துடைய இறக்குமதி. அப்போ தங்கத்துடைய இறக்குமதியை தேவையில்லை, இது சில நாட்களுக்கு தள்ளி போடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் நாட்டு மக்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, நீங்கள் தங்கம் வாங்குவது சில காலங்களுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று. 1967 இந்திரா காந்தி அம்மையாரே அது மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அந்த சைனா வார் வரும்போது இது மாதிரியான ஒரு அறிக்கை வந்தது. நீங்கள் இப்போ இறக்குமதி செய்யாதீங்க, கொஞ்சம் குறைங்க, நீங்கள் வாங்குவது கொஞ்சம் நிறுத்தி வைங்கன்னு அவங்களும் அறிக்கை கொடுத்துருக்காங்க. 1967 அடுத்த முறையே இப்போ இந்த தடவை கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, மக்களிடையே ஒரு பீதியை ஏற்படுத்தும். நிச்சயமாக அவர்களுடைய என்னுடைய கணக்கு பிரகாரம் இறக்குமதி சில காலத்துக்கு அவங்க தடை பண்ணி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது ஏற்கனவே ஒரு விஷயம் இருந்தது, என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தங்கத்தின் மீது இறக்குமதி வரி அதிகமாக பண்ணுவாங்க. அது இறக்குமதி அதிகமாக பண்ணாங்கன்னா அதனுடைய தாக்கம் நுகர்வோரை போய் சேரும். அது அவங்க விரும்ப மாட்டாங்க, மக்களுக்கு போய் சேரும், அது விரும்ப மாட்டாங்க. அதை விட இறக்குமதியை சில காலத்துக்கு தடை செய்து வைக்கலாம், அல்லது சில காரணங்களுக்காக மட்டுமே இறக்குமதி செய்யலாம், மற்ற காரணங்களுக்கு இறக்குமதி செய்ய வேண்டாங்கிற ஒரு முடிவு கூட அவங்க வரலாம். அதுக்காக முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி வச்சுருக்காரு, நீங்கள் சில காலங்களுக்கு தங்கம் வாங்குவதை நிறுத்தி வையுங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் உள்நாட்டில் உடைய தங்கம் இருப்பு குறைந்து கொண்டு வரும் பட்சத்தில் மக்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது நகைகள் கிடைப்பதில் சில சிரமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். அதனால் மக்களிடையே ஒரு பீதியும் உள்ளது. ஏனென்றால் நிறைய திருமணங்கள்லாம் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் விசேஷ நாட்கள் வரக்கூடிய நாட்களில் நிறைய தங்கம் வாங்கணுங்கிற பிளானிங்லாம் நிறைய பேர் நகை சிறு சேமிப்பு திட்டத்தில் பணத்தை செலுத்தி வச்சுருக்காங்க. அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால மக்களிடையே ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஓகே சார். இப்போ நீங்கள் அந்நிய செலவணியை பற்றி சொன்னீங்க சார். அந்நிய செலவணிக்கும் தங்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறது நிறைய மக்களுக்கு தெரியாது. அது கொஞ்சம் விளக்கிட்டிங்கன்னா மக்கள் அதை புரிஞ்சு. அதாவது இந்தியாவில் தங்கம் உற்பத்தி இல்லவே இல்லை. அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல 2 லிட்டர் செய்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கிலோ 2 கிலோ தான் உற்பத்தி இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு இந்தியாவில் தங்கம் இல்லைன்னே எடுத்துக்கலாம். நம்ம பயன்படுத்துறதுல பெரும்பான்மையான தங்கத்தை நம்ம இறக்குமதி தான் செய்யணும். ஆமாம், ஏறக்குறைய 700லேருந்து 750 டன் நம்ம ஒரு வருடம் இறக்குமதி செய்கிறோம். இந்தியாவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோ கூட நம்மளுக்கு இந்தியாவில் உற்பத்தி இல்லை. அதனால் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். இப்போது முழுவதுமாக நாம் தங்கம் இறக்குமதி செய்தால் முழுவதுமாக நாம் அந்நிய செலாவணி அமெரிக்க டாலர்களை கொடுத்து தான் இறக்குமதி செய்கிறோம். நம்முடைய வருவாய், ஏற்றுமதியின் மூலமாக வரக்கூடிய வருவாய் மற்றும் பல வெளிநாடுகளில் இந்தியர்கள் வேலை பார்த்து அவர்கள் அனுப்பக்கூடிய அந்நிய செலாவணி போன்ற அமைப்புகள்
தான் நம்முடைய ரிசர்வில் வந்துட்டு அந்நிய செலாவணி இருப்பு இருக்குது. இந்தியாவில் வந்து 2 பெரிய விஷயங்கள் இல்லை. ஒன்று வந்து கச்சா எண்ணெயுடைய உற்பத்தி இல்லை, தங்கத்துடைய சுரங்கங்களும் இல்லை. ஸோ ரெண்டுமே நம்ம வந்து இறக்குமதியின் மூலமாக வரும்போது நம்முடைய அந்நிய செலாவணி பெருமளவில் இதற்கு தேவைப்படுகிறது. மூன்றாவதாக நம்முடைய இராணுவத்திற்கான தளவாடங்கள் வாங்குவதற்கு பெருமளவில் வந்து நம்ம அந்நிய செலாவணி இதெல்லாம் அவசியம். அதாவது கச்சா எண்ணெய் அவசியம், இராணுவ தளவாடங்களுக்கு மிகவும் அவசியம். மூன்றாவது இடத்தில் தங்கம் இருக்கிறது. அது வந்து அவசியம் இல்லை. இருப்பினும் இந்தியாவினுடைய மக்களுடைய கலாச்சாரத்தோடு ஒன்று சென்றக்கூடிய ஒரு காரணத்தினால் தங்கத்துடைய இறக்குமதியை அவர்கள் வந்து நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இல்லை, மக்களுடைய பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இரண்டாவதாக மிகப்பெரிய செலவு வந்துட்டு நம்முடைய அந்நிய செலாவணியுடைய கையிருப்பை வந்து குறைந்து கொண்டு வருவதற்கு தங்கமும் ஒரு காரணமாக உள்ளது. அதனால் சில காலங்களுக்கு தங்கம் வாங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும். மற்றும் பெட்ரோலுடைய பயன்பாட்டை குறைப்பதற்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எப்படி எந்தெந்த தொழில்துறையில் உள்ளதோ அந்தந்த தொழில்துறைகள் அதை வந்து பயன்படுத்த வேண்டும். மற்றும் வந்துட்டு பொது போக்குவரத்தை வந்து பயன்படுத்தணும். அதாவது மெட்ரோ ட்ரெயினோ அல்லது வேறு போக்குவரத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். தனிப்பட்ட வாகனங்களை வந்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனால் இது வந்து என்ன காரணங்கிறது மத்திய அரசு சொன்னால் மட்டுமே மக்களுக்கு புரியும். இப்படிப்பட்ட காரணங்களுக்காக இந்த அறிவிப்பு வருகிறது. அதனால் நீங்கள் வந்து அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும், இந்திய அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். அது சொல்லாத வெறுமனே வந்து தங்கம் வாங்க வேண்டாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னால் எல்லாருக்குமே ஏற்கனவே கடந்த கால அனுபவங்கள் வந்து பெரிய அளவில் இருக்குது. கோவிடோடைய அனுபவம் எல்லாருக்கும் மக்கள் ஒரு பீதியை வந்து ஏற்படுத்தியிருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. இதற்கு மீண்டும் ஒரு அறிக்கை கொடுத்தாலும் நல்லா இருக்குன்றதை நாங்கள் நினைக்கிறோம். அதாவது ஏன் இது வந்து அதாவது இதை தள்ளி போட வேண்டும் சில காலங்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சார், இப்போது இந்த தங்கம் வந்து பார்த்தோன்னா கடந்த 1 வருஷமாக வந்து விலை ஏறிட்டு போச்சு. ட்ரம்ப் வந்தார், அவர் அந்த வரிகள் போட்டார், இந்த விஷயங்களால ஏறிட்டு இருந்தது. இப்போ வந்து நம்ம அரசு தரப்புல இருந்து தங்கம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுனால பேனிக் பையிங் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. திரும்ப தங்கம் கிடைக்காதோ, இல்லை நம்ம வாங்க முடியாதோ, இல்லை கல்யாணத்துக்கு வாங்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனுக்காக மக்கள் அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே தங்கம் அதிகமாக வாங்கினாங்கன்னா தங்கத்தோட விலை வந்து திரும்பி ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, தங்கத்துடைய விலை முழுக்க சர்வதேசனுடைய விலையை பொறுத்தாலும் இந்தியாவில் தங்கம் வந்து விற்பனை செய்யப்படுது அந்த விலையில் தான். அதனால் வந்துட்டு இந்தியாவில் நிறைய வாங்குறதுனால விலை ஏறிடும், இல்லை வாங்காது விட்டதுனால விலை குறைஞ்சிடும், அறவே இல்லவே இல்லை. இது முழுக்க சர்வதேச சந்தையினுடைய விலை நிறுவனங்கள் தான். அதனால் அதில் வந்து எந்த பயமும் இல்லை. ஆனால் ஒரு பயம் நிச்சயமாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு நிலைமை எல்லாரும் கடைபிடித்தால் இந்தியாவில் தங்கம் நம்மளுக்கு தேவையான அளவு கிடைப்பதற்கு சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் நாங்கள் நினைக்கும் போது தங்கம் கிடைக்காது, தங்கம் கொடுத்தோன்னா டிமாண்டாக அதிகமான காசை கொடுத்து ப்ரீமியமில் காசை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம். முழுவதுமாக தங்கம் வாங்குவதை நிறுத்துவதும் தங்கம் தயாரிப்பதை நிறுத்துவதும், அதனால் இதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும். அதாவது வெறும் தங்கம் வாங்கிறது விற்கிறது மட்டும் இல்லை, இந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள். இப்போ என்னுடைய நிறுவனத்தில் ஒரு 500 பேரோ 1000 பேரோ ஒர்க் பண்ணான்னு வைங்க. என்னுடைய வருமானம் குறைந்தால் நான் என்ன பண்ணுவேன், உடனே லே ஆஃப் பண்ணுவேன். என்னுடைய ஆட்கள் வந்து 20% 30% ஆட்குறைப்பு செய்வோம். ஸோ அப்படி செய்து நான் அவ்வளோ பேருடைய வேலை போவோம். அவங்களுக்கு வேலை போச்சுன்னா அவங்க வேறு எந்த வேலைக்கு போக முடியும்? அவங்க சார்ந்து இருக்கவங்களோட பொருளாதார நிலைமையும் ஆமாம், நிச்சயமாக பாதிக்கும். இதை வந்து சில காலங்களுக்கு தள்ளி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு அது சாத்தியமாகும் என்பது வந்து சொல்ல முடியாது. இது அரசுடைய வேண்டுகோள், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து 100% கடைப்பிடிச்சு தான் தீர்ந்தவங்கன்னா அது மக்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது, மக்களுடைய தேவையை பொறுத்து இருக்குது. ஏனென்றால் தங்கம் நம்முடைய கலாச்சாரத்தை ஒன்று இருக்கக்கூடிய ஒரு பொருள், நம்முடைய கலாச்சாரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு உலோகம். அந்த உலோகம் வந்து மதிப்பிழக்கவே முடியாது. முழுக்க நான் வந்துட்டு அதை நம்பி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஓகே சார், இப்போ இன்னொரு விஷயமும் பேசப்பட்டு வரும் சார். என்னன்னா, கடந்த நிதியாண்டில் தான் வந்து பார்த்தோன்னா தங்கம் இறக்குமதி மீதான அந்த வரியை வந்து குறைச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தங்கம் இறக்குமதியை வந்து நம்மளால் நிறுத்த முடியாது, ஆனால் அதை கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணலாம். அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு 100 கிலோ வர இடத்துல ஒரு 80 கிலோ ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியை ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். திரும்ப அந்த வரியை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அது வந்து செய்ய மாட்டாங்க. காரணம் சொல்கிறேன், இந்த வரியை 15% 6% குறைத்த பிறகு நீங்கள் எல்லா விமான நிலையங்களையும் பார்க்கலாம், தங்கம் கடத்தல் குறைஞ்சிருக்கு. ஏன்னா கடத்தி வருபவர்களுக்கு அதனால் லாபம் இல்லைன்னொடனே அவங்க அதை வந்து விட்டுட்டாங்க. அதனால் கடத்தல் குறைஞ்சிருக்கு. ஒருவேளை அதன் மீது மீண்டும் வந்து இறக்குமதி வரி தீர்வை அதிகம் செய்தால் கடத்தல் அதிகமாகும். அதன் மூலமாக இந்தியாவுக்கு பல இன்னல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இந்திய அரசுக்கு. அது செய்ய மாட்டாங்க. அனுபவபூர்வமான உண்மை. அதாவது இந்த அறிவிப்புக்கு முன்பாக கடத்தல் இந்தியாவில் பிடிக்கப்பட்ட தங்கத்துடைய அளவு மற்றும் குற்றங்களுடைய அளவும் இந்த அறிவிப்புக்கு பின்னால், அதாவது தங்கத்துடைய இறக்குமதி வரியை குறைத்த பிறகு இந்தியாவில் ஏற்பட்டக்கூடிய குற்றங்களுடைய அளவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ வந்து ரொம்ப கம்மி. அதனால் அது செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து இல்லை. ஏன்னா
அது செய்தாங்கன்னா அதோடைய முழு பலுவம் வந்துட்டு மக்கள் மீது, நுகர்வோர் மீது போய் விழும். ஏன்னா இறக்குமதி தீர்வை அதிகரித்தால் அது தீர்வையோட சேர்த்து அதோடைய பொருள் வரும். அப்போ என்ன ஆகும்னா இங்கே நுகர்வோருக்கும் அதிகமான விலையில் தங்கம் விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையும், அதே நேரத்தில் கடத்தல்காரர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். அது வந்து செய்ய மாட்டாங்கன்றது எங்களுடைய நம்பிக்கை. ஓகே சார், இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தோடைய அப்பப்போ பேசப்பட்டுட்டு வந்தாலுமே கடந்த ஒரு 6-7 மாசமா இப்போ திரும்பவும் பேச்சுக்கு வந்திருக்கு. என்னன்னா பிரதமரோட மோடியினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடியவர் நிலேஷ் ஷா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா தங்கத்தை அரசுடைமையாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் வந்து அரசுக்கு அறிவுறுத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் பார்த்தோம். அப்படி அவங்க செஞ்சாங்கன்னா அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? நம்ம மக்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கலாச்சாரத்தோட ஒன்றுனது, மக்களுக்கு தங்கம்ங்கிறது ஒரு சேமிப்பு பொருளாகவும் இருக்குது, ஒரு அலங்கார பொருளாகவும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தங்கத்தை மக்கள் ஒரு சீக்கிரம் கொடுக்க தயாராக இருப்பாங்களா? அதுக்கு அந்த சட்டம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லவே இல்லை. நான் இந்தியா வந்து உலகத்திலேயே பெரிய ஒரு ஜனநாயக நாடு. சைனாவுக்கு அடுத்தபடியாக பெரிய மக்கள் தொகை கொண்ட பெரிய ஜனநாயக நாடு. நம்மளை மாதிரி சின்ன நாடுகள், அதாவது நம்மளை மாதிரி நம்ம ஒரு ஜனநாயகம் பெரிய அளவில் ஒரு 150 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் ஒரு 5 கோடி 6 கோடி 4 கோடி இருக்கக்கூடிய நாட்டிலையும் இந்த விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ 150 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் போய் இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது சாத்தியம் இல்லவே இல்லை. அதெல்லாம் ஒருபோதும் நடக்கக்கூடிய விஷயமே இல்லை. 100% இல்லை. எவ்வளோ வேணால் சொல்லலாம், சாத்தியக்கூறுகளே இல்லை. நீங்கள் வந்து இறக்குமதியை வந்து நிறுத்தலாம், மற்றது மக்கள் வாங்குவது வந்து தடுத்து நிறுத்தப்பட பல வகைகள் இருக்குது. வேணான்னு சொல்கிறதுக்கு உண்மையான காரணங்கள், நிதர்சனமான உண்மைகள் வந்து சொல்லும்போது மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்களே, ஆமாம் செய்யலாம், கொஞ்சம் நாளத்துக்கு தள்ளி போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணால் வரலாமே தவிர, அரசு உடைமையாக்க வேண்டும் என்றால் முதல்ல இருக்கிற கோயில்களில் இருக்கக்கூடிய தங்கத்தை தான் அவங்க முதல் முறையாக ஆக்கணும். ஏன்னா அது ஏற்கனவே அவங்க கையில் தான் இருக்குது. அதுவே அவங்கள ஆக்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே அந்தந்த கோயிலுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அந்தந்த கோயில் பேரில் தான் டெபாசிட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லவே இல்லை. எங்கே எந்த நாட்டிலையும் உலகத்தில் இருக்க அவ்வளோ 200 நாடுகளில் எந்த நாடுகளும் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஓகே சார், இப்போ வந்து அடுத்து தங்கம் இப்போ வச்சுட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா இந்த நேரத்தில் நம்ம தங்கத்தை வந்து விலை ஏறும், அப்போ நம்ம விற்றுட்டு திரும்ப விலை குறையிறப்ப வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து சமூக ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ தங்க நகை வச்சுட்டு இருக்கிறவங்க அதை விற்கிறது சரியாக இருக்குமா சார்? இல்லை அவங்களுடைய தங்க நகை வந்து எப்படி சார் மேனேஜ் பண்ணணும்? நீங்கள் சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க. தங்கம் வந்து ஏற்கனவே குறைந்த விலையில் வாங்கியிருந்தால் ஒரு முறை அவர்கள் வந்து தங்களுடைய லாபத்தை வந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதாவது நான் வந்துட்டு ஒரு கிராம் ஒரு 12,000க்கு வாங்கினேன், இப்போ 15,000க்கு விற்க முடியும்னா 3,000 ரூபா லாபங்கிறது 3,000 ரூபா லாபத்தை ஒரு தடவை நம்ம கையில் பார்த்துடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு தங்கம் வாங்குறது நல்லது. இப்போ விலை ஏறி இருக்குது. இந்த நேரத்தில் கூட தங்கம் விற்கிறது தான் விற்கலாம். ஆனால் விற்றுட்டு மறுபடியும் இந்த காசை என்ன பண்ண போகிறோங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க். மறுபடியும் ஒரு 2 நாளில் ஒரு வாரத்தில் எப்போது குறையினா அன்றைக்கி வாங்கிடணும். இது வந்து எப்படி சொல்லணும்னா, தங்கம் வந்து ஒரு நீண்ட கால முதலீடுக்கு உண்டான ஒரு பொருள். குறுகிய கால முதலீடுக்கு அது வந்து சிபாரிசு செய்யப்படவில்லை. நீண்ட காலம்ங்கிறது மினிமம் குறைந்தபட்சம் 1 வருடமாவது நீங்கள் வாங்கி வச்சுருந்தா தான் லாபம் வரும். இப்போ வாங்கிட்டு ஒரு 3 மாதத்தில் நான் விற்கிறேங்க, அதனால் எனக்கு லாபம் வரும்னா நிச்சயமாக செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது செய்யலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் விற்கணும்னா ஏற்கனவே அவர்கள் வந்து குறைந்த விலையில் வாங்கியிருந்தால் இந்த விலையில் விற்கலாம், அவங்களுடைய லாபத்தை வந்து உறுதி செய்துக்கலாம். ஓகே சார், இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி சார். என்னென்னா இப்போ தங்கம் வந்து பார்த்தோன்னா கடந்த ஓராண்டாக விலை ஏறிச்சு, அதை பற்றி நான் முன்னாடியும் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஈரான் போகிறப்ப எப்போவுமே போகிறப்ப தங்கம் விலை ஏறும் அப்படிங்கிறத தாண்டி தங்கம் விலை வந்து பார்த்தோன்னா இறங்கிச்சு, ஒரே லெவலில் வந்து நின்றுச்சு. ஸோ திரும்ப அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரம்ப் ஏதாச்சும் இதுக்கு முன்னே பண்ண மாதிரி அவர் நடவடிக்கை எடுத்தாருன்னா தங்கம் விலை ஏறுமா சார்? மக்கள் வந்து வெயிட் பண்ணி வாங்கலாமா, இல்லை தங்கம் இப்பயே வாங்கலாமா சார்? அதாவது ஒரு போரும் ஏற்படும் போது தங்கத்துடைய விலை உயரும். காரணம்னா சர்வதேச பொருளாதாரம் பாதித்தால் சர்வதேச பொருளாதாரத்துறையை சேர்ந்த பங்குச்சந்தைகள் பாதிப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட பங்குச்சந்தை பாதிப்பு ஏற்பட்டால் பங்குச்சந்தையில் விலை குறையும். அதனால் அதில் முதலீடு செய்துள்ள முதலீட்டாளர்கள் தங்களது முதலீடுகளை எடுத்து அது தங்கமாக மாற்றுவதுதான் வழக்கம். அதனால் வந்து சர்வதேச அளவில் போர் நடந்தால் தங்கத்துடைய விலை உயரும் என்பது ஒரு தம்ரூல். ஆனால் இந்த போருக்கு வந்து தலைகீழான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே போர் மூண்டால், ஈரானில் போர் ஏற்பட்டால் நிச்சயமாக தங்கம் விலை சரியும். காரணம் என்னென்னா, அப்பொழுது சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயரும். கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் கச்சா எண்ணெயில் இந்த சர்வதேச முதலீட்டாளர்கள் கச்சா எண்ணெயில் முதலீடு செய்வார்கள். அப்போ என்ன ஆகும்னா, தங்கத்தின் மீது முதலீடு வந்து நிறுத்தப்படும், இல்லை தங்கத்தின் முதலீடு மீண்டும் பெறப்பட்டு அது கச்சா எண்ணெயாக மாறும். அந்த கச்சா எண்ணெயில் முதலீடு செய்யும்போது அவங்களுக்கு பெரிய லாபம் வர்றதுக்காக தங்கத்துடைய விலை சர்வதேச அளவில் குறையும்.
இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறையா நடைமுறையாக இந்த போர் வந்து இருக்குது. அதனால் ஒரு அளவுக்கு இந்த போர் வந்து முடிவுக்கு வந்தால் நிச்சயமாக தங்கத்துடைய மீண்டும் வந்து ஒரு புதிய உச்சம்ன்றது நாங்கள் எதிர்பார்க்குறோம். சார் இதில் கூடுதலாக வந்து ரஷ்யாவும் அவங்களுடைய தங்கம் ஏற்றுமதியை வந்து தடை செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த மே மாதத்துலேருந்து அந்த தங்கம் ரஷ்யாவிலேருந்து வெளியே வந்து 100 கிலோக்கு மேலே கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை இருக்குது. இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஏதாச்சும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? தங்கம் அந்த அதாவது தங்கத்துடைய தேவை சர்வதேச அளவில் இருந்து ஒரு சைக்கிள். நம்ம வந்து ஒரு காய்கறி கடை வேண்டாம், ஒரு சந்தைன்னு எடுத்துக்கலாம். ஒரு சந்தையில் வந்துட்டு மக்கள் வாங்கிட்டே போவாங்க, மறுபடியும் புதுசாக வந்து பொருள் வந்து சேர்ந்துட்டே இருக்கும், வாங்கிட்டே போவாங்க. இது வந்து ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் எங்கே தடைப்பட்டாலும் அதனுடைய தாக்கம் நிச்சயமாக சந்தையில் வந்து எதிரொலிக்கும். அதே மாதிரி தான் இந்த தங்கத்து சந்தையில் கூட ஒரு உடனே வாங்குவதோ இல்லை விற்பனையோ குறைந்தால் நிச்சயமாக மீண்டும் அதில் அந்த சைக்கிள் வரதுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும். அப்படிப்பட்ட தடைகள் ஏற்பட்டால் நிச்சயமாக தங்கத்திற்கு உண்டான விலைகள் வந்து கூடக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும். ஓகே சார், இந்த மோடி அவர்களுடைய அறிவிப்பு, அதை தொடர்ந்து இந்த தங்கம் விலை எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், மக்கள் இப்போ தங்கம் வாங்கக்கூடிய மனநிலையில் இருந்தால் எதெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம் சார். நேரம் அளித்ததுக்கு மிகவும் நன்றி சார். நன்றி நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். The Chennai Silks in Mega Summer Sale. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering.